தென்றலே மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமனுக்கு நிறைய சந்தேகம் வந்துருச்சு. அதனால் பரமன் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கலாமா விஷத்தை குடிக்கல, அந்த டானிக் சத்து டானிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவுமே கவலைப்பட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குதுங்கிறதா என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு கைப்பில் அவங்களாம் இருக்காங்கல்ல, நமக்கு கூட ஒரு லாஜிக் மிஸ்டேக் வருது. இப்போ எல்லா உண்மையும் சொல்லி அதாவது ஏற்கனவே நான் இளமதிக்கு தெரிஞ்ச உண்மை அதெல்லாம் சொல்லி இப்போ பரமன் கூட சேர்த்து வச்சிருக்கலாம்ல. இருந்தாலும் பரமனுக்கு கோவம் வந்துருமோன்னு இவங்க பயந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீ இளமதிக்கிட்ட இது சம்மந்தமாக சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம்ல அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கலாமாக்கிட்டே இப்போ கேட்கலான்னா இன்னொருத்தரோ கேட்டால் இந்த பிரச்சனை வேறு மாதிரி பெருசாக போகும், நான் தனியாகவே இது சம்மந்தமாக விசாரித்து நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட பரமன் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கலாமா அவங்க பையன் சித்தார்த் அதே நேரத்தில் ரஞ்சிதா இவங்கெல்லாம் உட்காந்து நிறைய பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இரிட்டேட்டாக இருக்குது. பரமனை ஏமாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையெல்லாம் சொல்லி கலாமா பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் வாழ்க்கையில் பல பேர் அவங்களுடைய சுயலாபத்துக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது தெரியாமல் உண்மையாக பாசம் வச்சுருக்கவங்க நமக்காக இருக்கவங்கள நம்ம இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறையா நம்ம கதையில் பார்த்துட்டு தான் இருக்கோம். யதார்த்தத்துலையும் பார்க்குறோன்னு வச்சுங்களேன். சரி, இப்போ அந்த விஷயத்தை விட்டுட்டு கதைக்கு வந்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் அப்படியே அந்த கவலையோடு அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு, கலாமாவுக்கு கொடுக்க வராரு. இங்கே பார்த்தோம்னா அவசர அவசரமாக மறுபடியும் கலாமா அங்கே டாக்டர்லாம் சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டு அவங்க அந்த உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துக்கிறாங்க. வெளியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பரமன் அப்படியே யோசிச்சுட்டு இங்கே அப்படியே உட்காந்துருக்காரு ஹாஸ்பிட்டல் வெளியில். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இளமதி அங்கே இவங்க வீட்டில் குமரேசன் வீட்டில் அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே அவங்க மடியில் அம்மா மடியில் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ரொம்ப பாசமாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்றாங்க, சாப்பாடு ஊட்டுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா குமரேசன் பரமன் எப்படி இருக்கிறாரோ என்னதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரமனை பற்றி நினச்சி கவலைப்படுறாரு. நான் அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க பையன் அசோக கொலை பண்ணது பரமன் தான் நினச்சி தானே பெருசு கத்தி எடுத்து குத்துப்பிட்டாரு. அதனால் அந்த நினச்சி பரமன் நினச்சி எல்லாம் அப்படி கவலைப்படுறாங்க. அப்போ இளமதி இருந்துட்டு கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே இந்த விஷயம்லாம் மாறிடும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க காந்திமதி கிட்ட. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மறுபடியும் இங்கே கலாமாவை காட்டுறாங்க. கலாமா டாக்டர்கிட்ட நான் உங்களுக்கு காசு கொடுத்துருக்கேன், அந்த காசை நீங்களும் எடுத்துங்க, மற்றவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் பரமன் நம்புகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வெளியில் போய் பேசியிருங்கன்னதுமே அந்த டாக்டர் கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிறாங்க. வெளியில் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பரமனுக்கு அப்பயும் சந்தேகம் தான். இப்போ சித்தார்த் ரஞ்சிதா எல்லாமே கலாவை பார்க்க ரூம்குள்ளார போகிறாங்க. அப்பயும் பார்த்தோம்னா பரமன் அப்படியே டவுட்டோடு தான் உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் கலாமாவை பார்த்ததுக்கப்புறம் எப்பயும் போல் பார்த்தோம்னா அப்படியே விஷம் பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தோம்னா அவங்களோட ட்விஸ்ட் என்னன்னா, நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளார வரணும் அப்படின்னாக்கா அங்கே இளமதி இருக்கக்கூடாது, முதல்ல வெளியில் போக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பரமன் உண்மையை கண்டுபிடிக்கணும்ல, அதனால் சரிம்மா நான் போயிட்டு முதல்ல இளமதியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன், நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் செம்ம பெரிய ஒரு ஹாப்பி மூமெண்ட் நியூஸ் என்னன்னு கேட்டாக்கா பரமன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இளமதி துணிமணிலாம் மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பரமன் மைண்ட் வாய்ஸ்குள்ளார் என்ன பேசுகிறாருன்னா, இளமதி இப்போ தான் எனக்கு உன்னை பற்றி நல்லா புரியுது, நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நான் ஒரு சில உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, அதனால் நான் இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இளமதியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. இளமதி அப்படியே ரொம்ப அழுதுகிட்டு நிற்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வருது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.